அணையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும். என்னண்ணே எல்லாரும் இங்க வந்து நிக்கீங்க? ரேணு, பிரீத்தி மனமேடையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திக்க கூடாதுமா? எதுக்கு இப்போ எந்திரிச்சு வந்தீங்க? ஐயோ, இங்க நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அம்மா, கௌதம் மாமா ஆளை காணோம். ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா, கௌதம் மாமாவை காணோம், அதான் எல்லாரும் வந்து நிற்கும். என்னண்ணா பிரீத்தி என்ன சொல்லிட்டு இருக்கா? கௌதமா காணுங்க, என்ன நடக்கு? அது வந்து காமாட்சி, அது மல்லியை காணுடி, அதான் தேடி போயிருக்கான், இப்போ கொஞ்சத்துல வந்துருவான். என்னது, மல்லியை காணுமா? அந்த நாய் போனா போகுது, அந்த நாய்க்காக என் பிள்ளை வாழ்க்கை இழக்க முடியுமா? காமாட்சி, வாயை அடக்கி பேசு, அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். உங்க கூட எனக்கு என்ன பேச்சு? எனக்கு பாக்கு வெத்தலை மாத்தினது எங்க அண்ணன், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அண்ணா, எத்தனை நாள் நடிச்சிருந்தே எப்படி என் குடும்பத்தை கூட்டத்தை அசிங்கப்படுத்தணுன்னு? ஐயோ, அப்படிலாம் இல்ல காமாட்சி, அவதான் சொல்றால, புரிஞ்சுக்கோ. அது ஒரு பொம்பளை பிள்ளை, அவளை எப்படி தேடாம இருக்க முடியும்? அந்த அனாத நாய்க்காக என் பிள்ளை வாழ்க்கை போகிறதா? அது ஊரறி எப்படி கூட்டு வந்து கோயில் வச்சு எங்களை அசிங்கப்படுத்துக்கு தான் கூட்டு வந்தியா நீ? இல்லை எத்தனை நாள் இப்படி பிளான் போட்டீங்க குடும்பமா? நீ என்ன ஒரு பிள்ளைய பற்றி வச்சிருக்க, அதோட வாழ்க்கை நாசமா போனா இப்படிலாம் நீ பார்த்துட்டு இருப்பியா? என் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லைன்னு எல்லாரும் தலைக்கு மேலே ஏறிட்டு அலைறீங்க, பெத்தவா நான் இருக்கேன். காமாட்சி, வாயை அடக்கி பேசு, இப்போ எது தேவையில்லாம ரித்துவா நீ இருக்க, அப்புறம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. ஓ, உங்க பிள்ளைய சொன்னது உங்களுக்கு வலிக்குதுல்ல? அப்ப என் பிள்ளைல மனமெடையில வந்து இப்படி நிக்குதே இந்த கோலத்தோட, இனி யார் என் பிள்ளைய கட்டிக்கிடுவா? ஏன்னு பொம்பளை பிள்ளை பெத்தவளுக்கு தான் வேதனை தெரியும். ஒரு கல்யாணம் நின்று போச்சுன்னா ஊர் உலகத்தில் அந்த பொம்பளை பிள்ளை எப்படிலாம் பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஐயோ, எங்களுக்கு தெரியாம இல்லை மைனி, இப்போ காணாம போயிருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அவ அந்த நினைப்பு இல்லாம பேசுறா பாருங்களேன். நான் எதுக்கு அந்த அனாதை நாயை பத்தி நினைக்கணும்? என் பிள்ளை வாழ்க்கையே எங்க நாசமா போகுது, குடும்பமா சேர்ந்து எனக்கு சதி பண்றீங்கல்ல. அம்மா, இப்போ எதுக்கு நீ தேவலாம சத்தம் போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா தான் இரேன். ஆமாடி, எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டு, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சுடி. அப்பா இல்லாத பிள்ளைன்னு கூட கொஞ்சம் கூட இறக்கல உங்களுக்கு. குடும்பமா சேர்ந்து எத்தனை நாள் இப்படி பிளான் போட்டீங்க? அத்தை, என்ன பேசுறீங்க? நீ சும்மா இராதி, நீ இடையில வராத. இது பேச்சுவார்த்தை எனக்கும் எங்க அண்ணனுக்கு தான், நீ எதுக்கு இடையில வர? ஏன் தாயி, கல்யாணத்தை வச்சுட்டு இங்க என்ன பண்றீங்க எல்லாரும்? அதுவும் பொண்ணு மாப்பிள்ளை இங்க என்ன வேலை பண்றாங்க? முகூர்த்த வேலை முடிய போதான், அங்க ஐயர் கத்திட்டு இருக்காரு. ஐயோ அம்மா, நீ வேற சும்மா இருமா கொஞ்சம். ஏண்டி, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயர் எனக்கு கத்திட்டு இருக்காருடி. ஐயோ அம்மா, மாப்பிள்ளையும் ஆளை கண்டாங்க சண்டை போட்டுட்டு இருக்காவா? என்னடி சொல்ற? மாப்பிள்ளை தான் நிக்காமல, ஏன் மாப்பிள்ளை காணுன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, அவன் மாப்பிள்ளை இல்லாமா, மூத்தவனா மாப்பிள்ளை, அவன் வெளியில போயிருக்கான், முகூர்த்த வேலை முடிய போதுன்னு வர காணும், அதான் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏன் தாயி, இது பொம்பளை பிள்ளை வாழ்க்கையாகும், ஏன் எப்படி வந்துட்டு இருக்கியே? சரி, இப்போ அவன் வரட்டா என்ன? இவனும் அவனுக்கு மாமா மரம் தானே, இவனை கட்டி அவனுக்கு. அம்மா, என்னம்மா சொல்ற? அண்ணனுக்கு பேசிட்டு தம்பிக்கு எப்படி முடிக்க முடியும்? ஏண்டி, இதுல என்ன இருக்கு? அவனும் மாமா மரம் தானே, அவனுக்கு கட்டிக்கிறதுக்கு உரிமைலாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்லை, அதுக்கு இல்லைம்மா, இருந்தாலும் ஊரில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க? ஊரு கிடக்கட்டி ஊரு, விளங்காத ஊரு, எதனாலும் பேச செய்யும், செத்தாலும் பேசும், வாழ்ந்தாலும் பேசும். அதுக்குன்னு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையாக்கும், நம்ம வீட்டு பிள்ளையாக்கும், ஊர் வயலை கொண்டு விழ வச்சிடக்கூடாது. இப்போ இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா ஊர் உலகம் அவனை என்ன பேசுன்னு தெரியுமில்ல, அதுக்கு அவன் மாமனுக்கு கெட்டி வை, இவனும் முறை தானே. மீனாட்சி, அத்தை சொல்றது சரிதான் படுது. இப்போ இந்த கல்யாணம் இருந்துச்சுன்னா ரேணுவா ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுவாங்க. அது எதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய ஊர் வயலை கொண்டு விழ வச்சுக்கிட்டு? பேசாம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவ பெத்தோட்ட கேளுங்க. காமாட்சி, நீ என்ன சொல்ற? ஆதி கெட்டி வைப்பமா? அவன் நல்ல உத்தியோகத்துல தான் இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அவன்கிட்ட. அது எப்படி மாமா கௌதம் மாமாவுக்கு பேசிட்டு ஆதிக்கு முடிக்க முடியும்? பிரீத்தி, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா. காமாட்சி, அண்ணன் சொல்கிறது நல்ல விஷயம் தாண்டி. இப்போ பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சுன்னா பிள்ளை என்னெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியுமில்ல உனக்கு, அதுக்கு அவனும் முறை தானே, அவனுக்கு கெட்டி வை. அத்தை, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சரிண்ணா, அவட்டே கேளு. ரேணுமா, மாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. ஆதியை கெட்டிக்கிறியா? ஐயோ மாமா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் யாரை கெட்டிக்க சொன்னாலும் நான் கெட்டிப்பேன், இப்படிலாம் பேசாதீங்க. டே ஆதி, உனக்கு ரேணுவை கெட்டிக்க சம்மதமா?
ம், உங்க விருப்பம்ப்பா. என்ன தலையணை இப்படி வலிக்குது? ஐயோ. என்ன என்ன இடம் இது? நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன இடம் ரொம்ப புதுசா இருக்கு. என்னாச்சு? யாரை நீங்கள் கூட்டு வந்தா? நைட் அங்கே தூங்கிட்டு தானே இருந்தேன் நான் கோயிலில். ஆமாம், நான் இவ்வளோ நேரத்துக்கு கோயிலெல்லாம் இருக்கணும். அங்கே கல்யாணம் நடந்திருக்குமா? மணி எத்தனை இருக்கும்? என்ன வீடு இவ்வளோ பெருசாக இருக்கு, யாருமே இல்லை. எங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? நான் கூப்பிடுறது கேட்குதா உங்களுக்கு? என்ன எதுக்கு இப்ப சத்தப்பட்டு இருக்க? அடே முள்ளமண்டு தலையா, நீ எங்கடாங்க? ஆமா, நான் இப்ப கோவில்ல தான் இருக்கணும். இது என்ன இடம்? வீடு புதுசா இருக்கு, ரொம்ப குளிர வேற செய்யுது. என்ன இடம் இது? அடியே முள்ள மாட்டுக்கலேனா? அதான் உன்னெல்லாம் காப்பாத்து நினைச்சேன் பாத்தியா? எனக்கு இது தேவைதாண்டி. டேய், என்னடா லூசு மாதிரி உளறிக்கிட்டே இருக்க? என்ன எதுக்கு இப்ப இங்க கூட்டு வந்த? அடியே கொஞ்சம் அமைதியா இரேண்டி. நீ அமைதியா நான் சொல்ல முடியும். கரண் தம்பி, மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன். ஆ அதுவானா? அந்த அன்னைக்காக பாருங்க முட்டைக்கணி, அவகிட்டே கேட்டுக்காங்க. எந்திரிச்சிட்டாங்களா? என்னமா சாப்பிட்டீங்க? பசிக்கும்ல? காலையில எதுவுமே சாப்பிடல. எல்லாரும் சமைச்சு கொண்டு வரட்டுமா? அதான் ஒண்ணு வேணாம் தாத்தா. அவள் அப்படிதான் ஏதாவது சொல்லுவா. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. ம் சரிங்க தம்பி. அக்கா அக்கா. சொல்லு தம்பி, எது கூப்பிட்டீங்க? ஆ அக்கா, அவளுக்கு கபோர்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதை எடுத்து கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக பைக் கூப்பிட்டு வாங்களேன். ஆ சரிங்க தம்பி, வாங்கம்மா. ம் முள்ளமன்றி தானேண்ணா பேர் வச்சிருக்கா பாரு. ஆனால் கொஞ்சம் பயந்துட்டா. அக்கா அக்கா, இது என்ன இடம்? இது கேரளாமா? கேரளாவா? ஆமாம்மா, தம்பி உங்கள்கிட்ட சொல்லலையா? நேற்று நீங்கள் வரதுக்குள்ளே தூங்கிட்டீங்கன்னு தம்பி சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் இங்கே பாத்ரூம்லேயே குளிக்கீங்களா இல்லை வெளியே பம்பு செட்லாம் இருக்குது அங்கே குளிக்கீங்களா? நீங்கள் வயக்காட்டில் இருக்க பம்பு செட்டையே சொல்கிறீங்க? இங்கே வயக்காட்டில் இருக்காங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த சைட்லாம் வயக்காடு தான் அதிகமாக இருக்கும். நல்லா எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு குளிச்சா பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். சரிக்கா, அப்போ அங்கே பம்பு செட்டில் போய் குளிக்கலாம். சரிம்மா வாங்க, அப்போ பம்பு செட்டில் போய் குளிச்சிருவோம். குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வயக்காடை சுற்றி பார்த்துட்டு வருவோம்மா. இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நேரமும் போகாது. ஆ சரிக்கா. டேய் கௌதம், என்னால் இன்னும் நம்ப முடியல. அந்த பொண்ணு எப்படிடா மல்லி மாதிரியே இருக்கா? டேய் உன்ன மாதிரி நானும் அதிர்ச்சியில் தானே இருக்கேன். எனக்கே புரிய மாட்டேங்குது, எப்படி ரெண்டு பேரும் ஒன் போல இருக்காங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. இதுல டவுட் பண்ண என்ன இருக்கு? ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? அது மாதிரி இருக்குமா இருக்கும்? இல்லடா, இந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே மல்லியோட ஒத்து போகுது. எனக்கு அங்கே தான் டவுட் கொடுக்குது. அதான் அந்த பொண்ணு ஃபைட் போடும்போது அவளோட முடி ஒன்று கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முடியையும் மல்லியோட முடியையும் கொடுத்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கணும். டே, இதே எப்படா பண்ண? என் பக்கத்துல நின்றுட்டு இருந்த. அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த பொண்ணோட முடியை பிடிச்சா, நீ கவனிச்சியா? அப்போ தான் அந்த பொண்ணோட முடி கீழே வந்ததை நான் கவனிச்சேன். அதான் பூ போல எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆமா, இப்போ உனக்கு இதுல என்ன டவுட்? 2 பேருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமான்னு டவுட் பண்றியா? ஆமாடா, எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணை பார்க்கும்போது மல்லியவே நேரில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அவளோட பாடி லாங்குவேஜ் அப்படியே இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. ஹலோ, சொல்லு மனோ. சார், ஆதி சார் உங்க காரை ட்ராக் பண்ண சொல்லியிருந்தாரு. அது இப்போ கேரளாவை காட்டுது சார். ஓ அப்படியா மனோ? சரி, நான் பார்த்துக்கிறேன். யாருடா போன்ல? மனோ தாண்டா. ஆதி காரை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பான் போல இருக்கு. அது இப்போ கேரளாவை காட்டுதுன்னு சொல்கிறான். ஆமாடா, இந்த பைப்பிள்ளைக்கு கேரளாவில் ஒரு பாம்பஸ் உண்டுடா. எனக்கு எப்படி இது ஞாபகம் இல்லாம போச்சு? அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் அவன் சேஃப்டியாக போயிட்டான்னு ஒன்றும் தெரியலையே இப்போ. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அவன் சரியான எப்படியும் கரெக்டாக கூட்டிட்டு போயிருப்பான்.
எனக்கும் தெரியும்டா அவன் எப்படிப்பட்டவனு. ஒரு விஷயத்தை எடுத்தா முடிக்காம விட மாட்டான்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் போற வழியில அவங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னா அடிக்கடி எதுவும் பட்டிருச்சுன்னா அதான்டா கவலையா இருக்கு. நான் இப்பவே கிளம்புறேன். அடிக்கட்ட வந்த அழக கொஞ்சம் பேசி கிடக்கும் திமிரா 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நான். வாவ், எல்லாம் அழகா இருக்குக்கா. அந்த பக்கம்லாம் எவ்வளவு பேர் வேலை பார்க்காங்க. அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி நீங்க பார்த்தது இல்லையா? ஐயோ அக்கா, நாங்க சிட்டிலே வளர்ந்துட்டோம். அழகா இருக்கு உண்மையில இந்த கிராமம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அந்த சைட்லாம் வந்து பாருங்கம்மா. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வயக்காடுலாம் அழகா இருக்கும். அக்கா, இங்கேயே ரொம்ப குளிர்ந்த கதை அடிக்கி. இன்னும் அந்த சைட்லாம் போனா ரொம்ப குளிரும் போல இருக்கே. ஆமாம்மா, இந்த சைட்லாம் வெயில் காலத்தோடய மழை காலம் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு குளிர்துன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது பழகிடுச்சுமா. ஹை, எவ்வளோ ஜாலியாக இருக்கு. தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்களேன். ஆமாம்மா, நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கல. இதுதான் விவசாயத்துக்கும் போவோம். நாங்கள் துணிகினி துவைக்கணும்னாலும் துவைச்சிக்கிடுவோம். ஒரு சிலர் இங்கே தான் குளிப்பாங்க. இப்போ ஆள் அவ்வளோ வரத்து இருக்காதுமா. நீங்கள் குளிச்சிடுறீங்களா? ஆ சரிக்கா. ஐயோ, ரொம்ப சில்லுன்னு இருக்குக்காண்ணா. ஆமாம்மா, கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்காதீங்க. ஏன்னா உடம்பு சரியாமல் போயிடக்கூடாது. இல்லைன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு வரும். அது இல்லாமல் மேகமாக இருக்குது பார்த்தீங்களா, மழை வர்ற மாதிரி இருக்குது. நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆ சரிக்கா. ஐயா, ஜாலியாக இருக்குக்கா. அக்கா நீங்களும் வாரீங்க குளிக்க? ஐயோ அம்மா, மழை வேற வந்துருச்சு. நாங்க போவோம். ப்ளீஸ்க்கா, கொஞ்ச நேரம். நல்லா இருக்கு, நீங்களும் வாங்களேன். ஐயோ நான் வரலம்மா. இப்படியே நின்னா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். நான் போறேன். பயந்தாங்களே அக்கா, எப்படி ஓடுறாங்க பாரு. அக்கா வாங்க, நம்மளும் குளிக்கலாம். ஜாலியா இருக்கு. ஐயோ நான் வரலம்மா நாட்டத்துக்கு. ஐயாக்கு தெரிஞ்சு என்னை யாசிப்படுவாங்க. சீக்கிரம் வாங்கம்மா குளிச்சுட்டு. மழை வருது, ஜலதோஷம் பிடிச்சிரும். அம்மா, இந்த அக்கா இவனை எங்க கூட்டிட்டு போனாங்க? ஐயோ, மழை எப்படி பெய்யுது. இந்த மலைக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. இது யார் வீடு? ஐயோ, எனக்கே இந்த ஊருக்குள்ள அவ்வளவா தெரியாது. இந்த அக்கா இவளை எங்க கூட்டிட்டு போனாங்க? வீட்டிலே குளிக்க வச்சிருக்கலாம். இப்போ ஏதோ பம்பு செட்டுக்குன்னு தாத்தா சொன்னாரு. எங்க போய் நான் தேட வைப்போம்? எங்க போனாங்கன்னு தெரியலையே. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கே இந்த இடத்த பத்தி ஒன்றும் தெரியாது. மல்லி, ஏ மல்லி, பாத்திமாக்கா, பாத்திமாக்கா, மல்லி, ஏ மல்லி. எனக்கே இடம் புதுசா இருக்கு. இப்போ எனக்கே வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது போல இருக்க. எங்க போய் தேட இவங்கள? அடியே கண்மணி, அடியே கண்மணி. என்ன பிள? அடியே இடிக்கு பயந்து மாற அத்துட்டு ஓடுறாண்டி. பிடி பிள. என்னடி சொல்ற? அடியே மாற அத்துக்கிட்டு வயக்காட்டு பக்கமா போறான். அந்த முனுசாமிக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது பாத்துக்க. சீக்கிரம் போய் பிடி பிள. பதில் சொல்ல முடியாதுடா. ஏடா மாறா, சொல்றத கேட்கவே மாட்டே. அந்த முனுசாமி பார்த்தனா ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்தே கட்டி வச்சிருவான். அப்புறம் தாத்தாக்கு யாரடா பதில் சொல்றது? இங்க வாடா மாறா. இப்பெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டே. ராமு, ஏ ராமு. ராமு பார்த்தா பயம் இருக்கு. என்கிட்ட உனக்கு பயம் இல்ல, அப்படிதானே? எவ்வளவு நேரமா நான் துரத்திட்டு வரேன். கொஞ்சம் கூட நிக்கலையே. விட்டா எனக்கு முனுசாமிட்ட அடியும் கொடுத்துருப்ப, அப்படிதானே? இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பார்க்கலாமா? இந்த பொண்ணே, ஏ பொண்ணே. யோ, என்ன நக்கலா? இல்ல, இந்த சைடு எல்லோ கலர் தாவணி கட்டின பொண்ணு எதுவும் பாத்தீங்களா? அப்படியா? யாரையும் பார்க்கல. அம்மா நீ யார் முத? ஊருக்கு புதுசா? ஆமாங்க, கிழக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குல்ல, அதுதான் என்னோடது. நான் எப்போவாட்டு தான் அங்கே வருவேன். அதனால இந்த ஊரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. வெளியூருங்கிறனால விடுறேன். என் பேரு கண்மணியாக்கம். ஐயோ சாரிங்க,
பேர் தெரியாம தான் அப்படி கூப்பிட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ம் பார்க்க நல்ல மனுஷமாக தான் தெரியறான், ஆனால் என்ன கொஞ்சம் வெறப்பாடைறான். ம் எல்லோ கலர் தாவணி தானே சொன்னீங்க? அந்த பம்பு சரிக்கிட்ட ஒரு பொண்ணு குளிச்சுட்டு தான் இருந்துச்சு. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்க அண்ணன் கரண் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. ஆ சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க மாட்டோட கையத்தை அவுத்துட்டீங்க, அது என்ன முட்டிட போகுது. ஆ அவன் அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது, நல்ல பையன்தான். நீங்கள் தான் கொஞ்சம் ரெகராக தெரியுங்க. மாறா இங்கே நில்லு, நான் இப்போ வந்துடுவேன். என்ன நான் ரகடா தெரியலனா? நான் எவ்வளவு சாஃப்ட் கேரக்டர் தெரியுமாங்க? ஆமாம் ஆமாம், இப்போ தான் 8 மணி செய்தியில் சொன்னாங்க. ஆ மேடத்துக்கு நக்கல்லாம் நல்லா வரும் போல இருக்கு. டேய் மாறா அமைதியா இருடா. என்னம்மா ஒன்னு சொன்னா அதுக்கு கோவம் வருது? யோ சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத, அவன் பேரு மாறன். சரிதாங்க, சரிதான். மாறன் சார கொஞ்சம் கோவப்பட வேண்டான்னு சொல்லுங்க. நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. என்ன வாய் தான் காது வரை நிலுது. ஆ இது இது எங்க இருந்து வந்துச்சு? அக்கா பாத்திமாக்கா வாங்கக்கா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏன் இப்படி மிஸ் பண்றீங்க? நான் இது வரைக்கும் இப்படி குளிச்சதே இல்ல. வாங்கக்கா துணைக்கு, ஜாலியா இருக்கு, ரெண்டு நாள் ஜாலியா வாடலாம். ஐயோ நானா வரலப்பா, எனக்கு மழைனாலே பயம். அம்மா சீக்கிரம் வாங்க, மழை வேற பெய்யுது. ரொம்ப நேரம் நனையாதீங்க, ஒரு ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்தாலும் பார்த்துக்கலாம்க்கா, வாங்க. இந்த மாதிரி மறுபடியும் கிடைக்காது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, ஐயா வேற தேடிட்டு இருப்பாரு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்கம்மா. யாரு? அந்த முள்ளமன்றி தலையனா? பேனா தேடிட்டு போறாங்க, நீங்க வாங்க. ஐயோ என்னம்மா ஐயா பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்க? நான் எனக்கா தப்பா சொல்லிட்டேன்? அவன் மண்டையே அப்படிதான் இருக்கும், முள்ளமன்றி மண்டையன். ஆளு மண்டையன் பாரு. என்ன எதுக்கு இப்போ கூட்டம் தானே எனக்கு தெரியலக்கா. நான் கல்யாண வீட்டுல இருந்தேன் தெரியுமா, கோவில்ல. இந்த பக்கி எனக்கு கடத்திட்டு வந்துட்டான். இந்த பொண்ணு என்ன சொல்லுது? கடத்திட்டு வந்துட்டானா? அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, ஐயா தெரிஞ்சு சத்தம் போடுவாரு. நான் வரமாட்டேன், அவன் என்ன கடத்திட்டு தானே வந்தான். நான் எதுக்கு மறுபடியும் அங்க வரணும்? இல்ல நான் வரமாட்டேன், நான் அப்படியே ஊருக்கு போறேன்னு சொல்லிருங்க இந்த முள்ள மண்டி மண்டேண்ட. அப்ப என் கால கரெக்டா தான் வந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லுது, அவன் என்ன அண்ணன்னு சொல்றான். ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. பாத்திமாக்கா அந்த முள்ளமன்றி மண்டிட்ட சொல்லுங்க, மல்லி பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போயிட்டானே. யார் இது? ஆமா நீங்க யாரு? உங்களை ஒரு ஆள் தேடி வந்தாரு, அங்க வயக்காட்டுக்கிட்ட நிக்காரு. அவர் பேர் கூட ஏதாவது சொன்னாரே. கரண். ஐயோ முள்ளமன்றி மண்டை இங்கேயே தேடி வந்துட்டானா? இங்க பாருங்க, எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாது. என்ன சொல்றீங்க? அவர் உங்க அண்ணன் சொன்னாரே. அண்ணனா? அப்பலாம் எனக்கு யாரும் கிடையாதுங்க. என்ன இந்த பொண்ணு அப்பலாம் எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லுது? அப்ப அந்த ஆள் என்ன ஏமாத்திட்டானா? ஃப்ராடு. இரு உன்னை ராமோட்டு என்ன பண்ணன்னு மட்டும் பாரு. இல்லையே, அவர் உங்களை தங்கச்சினா சொன்னாரு. அப்படியா சொன்னா அந்த முள்ள மண்டி தானே? ஆமா உங்களை தங்கச்சி தான் சொன்னாரு. முள்ளமண்டி தலை எனக்கும் பாசங்கிறது இருக்க தான் செய்யுது. என்ன வெளியில காட்டிக்க மாட்டேக்கான், அவ்வளோதான். சரி நீ எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே நிற்க போறீங்க? மழை வேற பெய்யுது, வெளியே வாங்க. சரி. ஆமாம் உங்கள் பேர் என்ன? என் பேர் கண்மணி. நல்லா இருக்கு உங்கள் பேர். தேங்க்ஸ். உங்களை எவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ வாட்டி வெளியில் வந்தீங்க. சரிம்மா போலாமா? ஐயா தேடிட்டே இருப்பாரு. உங்க ஐயா தேடிக்கிட்டு இல்ல, தேடியே வந்துட்டாரு. ஐயோ அம்மா என்னம்மா சொல்றீங்க? சார் இங்கே வந்துட்டாரா? ஆமாக்கா அவரே வந்துட்டாரு. ஆமா நீங்க அந்த பெரிய வீட்டில் வேலை பார்க்குற அக்கா தானே? உங்க பேர் எங்க அம்மா ஏதோ சொல்லுவாங்களே. யாரு? நீ அந்த மாரிமக்கா பொண்ணு தானே? ஆமாக்கா அவங்க பொண்ணு தான். நீ இங்க என்ன பண்ற தாயி? உன் அம்மா கறி இவ்வளவு தானே விட மாட்டாளே. அதுவாக்கா, இடி சத்தத்துக்கு மாற அத்துட்டு வந்துட்டான், அதான் அவனை தேடி வந்தேன்.
சரி தாயி, பார்த்து வீட்டுக்கு போ, அப்புறம் அம்மா சத்தம் போட போறா. ஆ சரிக்கா. சரி கண்மணி, அப்புறம் பார்ப்போம். ஆ ஆ சரி. அக்கா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமாம் கண்மணி, ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுது. யார்கிட்டையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகுது, நல்லா தான் பேசுது. எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணு தான் தெரியுது. இல்லைக்கா, ஒரு சிலரை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பொண்ணு ரொம்ப வெகுளித்தன மாதிரி தெரியுதுக்கா. நல்லா அழகாக பேசுது, சிரிச்சு சிரிச்சு எப்போதும் சிரிச்ச முகமாகவே இருக்குது. ஆ அது என்னவோ உண்மைதாடி, நல்ல பொண்ணுமா தான் தெரியுது. ஆனால் சார் எதுக்கு கூட்டு வந்தாருன்னு தெரியல. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லி கொஞ்சம் சேட்டை சண்டை போட்டுட்டு இருந்தா. என்னன்னு தெரியல, ஒரு வேளை தூங்கி இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ம், என்னக்கா சொல்கிற? தூங்கி இந்த பொண்ணை கூட்டு வந்தாரா? அவர் என்னவோ இந்த பொண்ணோட அண்ணன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்னன்னா எனக்கு கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லி சண்டை போட்டு நீ சொல்கிற. எதக்க நம்ப? இரு, நானே கேட்டுறேன். ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன? மல்லிடி. மல்லி, நீங்கள் ஒருத்தர் கூட வந்திருக்கீங்களே, அவர் உண்மையில் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானா? ம், ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, நீ நேற்று நைட்டே வந்துட்டீங்க. ஆனால் காலையில் எழுந்ததும் சார்கிட்ட என்னை கடத்திட்டு வந்துட்டான், என்னை தூக்கிட்டு வந்துட்டான்னு கொஞ்சம் சத்தம் போட்டிங்களா, அதான் எனக்கே குழப்பமாயிடுச்சும்மா, அதான் அப்படி கேட்குறேன். ம், அதுவா, நான் கல்யாண வீட்டில் இருந்தேன். எங்கள் மாமாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். இது என் மாமாவோட ஃப்ரெண்டு தான், எனக்கு அண்ணன் மாதிரி. இவனும் நேற்று கல்யாணத்துக்கு வந்திருந்தான். விடிஞ்சா கல்யாணம், ஆனால் இவன் என்னை கல்யாணத்தை கூட பார்க்க விடாம என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். லூசு பையன், கிறுக்கு பையன், முள்ள மண்டி தலையன். எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் அடிச்சிடலாமான்னு வருது. எங்கே எங்கள் அக்கா தாத்தாலாம் அதெல்லாம் விட்டுட்டேன். என்ன கோவம் வருது? அடிக்காமல் விட்டுட்டீங்களா? அடிச்சிருக்க வேண்டியதானே வர? அடியே கண்மணி, சும்மா இருடி. நீ வேற அவனையும் ஏற்றி விட்டுட்டு இருக்க. அவன் என்ன கோவத்தில் தான் இருக்கா, எனக்கு தெரியாமல் இல்லை. வரும்போதே முழுங்கிட்டே வந்தா. லூசு பையன், கிறுக்கு பையன், பொறுக்கி அப்படின்னு ஏசிட்டே தான் வந்தா. ஐயோ, நான் வாய்க்குள்ள பேசுறது உங்களுக்கு எப்படிதான் கேட்டுச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு யார் கொஞ்சம் முணுமுணுத்தாலும் டக்குன்னு கேட்டுரும். எனக்கு காதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்க. கையே, அட படுபாவி பயில, எத்தனை நாளடா இப்படி பிளான் போட்டு வச்சிருந்த? எவனாட்டு காம்பவுண்ட் செவத்துக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து வைப்பானா? இவன் ஒரு கிறுக்கு பையன் தெரியாம நான் வேற இந்த காம்பவுண்ட் செவத்துல கை வச்சுட்டேன். கையி, இதுக்கு அந்த மரத்தை பிடிச்சே ஏறி வந்திருக்கலாம். அடியே மல்லி, உன்னை பார்க்க வந்ததுக்கு அவன் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான் பாரு. பையப்பிள்ளைக்கு தெரியும் நினைக்க நான் வருவேன்னு. இவனுக்கு மட்டும் எப்படிடா இப்படிலாம் முளை வேலை செய்யுது? சரி, வந்ததுக்கு நம்மாளையாட்டு தேடுவோம். நிறைய ரூம் இருக்கு. இதுல நம்மால் ரூம் எது? என்ன எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த ஒரு டோர் தான் திறந்துருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா வேண்டாமா? சரி, போய் பார்ப்போம். அப்படி யாரு இருக்க போறாங்க? லூசு பையன், முள்ள மண்டி தலையன், மழையில் நடந்ததுக்கு எனக்கு எப்படி ஏசலாம் தெரியுமா? ரொம்ப தான் அக்கறை. என்ன தாவணி எடுத்து கொடுத்துருக்கான், தாவணியில் மடிப்பே வர மாட்டேங்குது. இவன் எனக்கு நொண்ணனா. இந்நேரம் அங்கே மாமா கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல. எல்லாரும் ஆராய்ச்சிலாம் எடுத்து வீடுகளை கூட்டிகிட்டு போய் பால் பழம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இப்போ எனக்கு சொந்தமானவர் கிடையாது, அவர் இப்போ ரேனுக்கு சொந்தமானவர். நானும் அவரை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, மைண்டை வேறு எதுலேயும் செலுத்தவும் முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்க, என்னால் முடியல. அடியே, என்னடி இப்படி நிக்கிற? இடுப்பாது என்னடி இப்படி வச்சிருக்க? அத்தி, இங்கிருந்து பார்க்கவே பல பலன்னு இருக்க. அத்தி, என் கை வேற, ஐயோ நம்ம அரிக்குது. என்னடி இப்படி நிக்கிற? என்ன போஸ்டி இது? டேய், கொஞ்சம் அமைதியா இருடா. நீ இருக்கிறத பார்த்தா உண்மையில பாஞ்சிருவா போல இருக்கு. அப்புறம் அலறி எடுத்துட்டு ஓடிடுவா. அங்க இருக்கும்போதுலாம் இப்படி இருக்க மாட்டாளே. என்ன இங்க வந்து ஒரு தினுசா இறங்கியிருக்கா? இதுவும் நல்லாதாண்டா இருக்கு. டேய், கிட்ட மட்டும் வந்துடாத. என்ன என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. பாஞ்சாலும் பாஞ்சிட வேண்டி. அப்புறம் நடக்கிறதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. மாமனே உன்னை பார்க்காம ஒத்தைய சோறும் தின்னாம பாவினா
அச்சோ, மாமா பார்க்காம ரொம்ப ஏங்கிட்டா போல இருக்க. பாட்டெல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஏய் சாரி சாரி, காலை தெரியாம இருந்துட்டேன்டி. மாமா உங்களுக்கு நீ கல்யாணம் தானே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அடி பாதவத்தி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நினைச்சுதான் நீ சந்தோஷமா பாடிட்டு இருந்தியா? ஆ ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா அப்படி குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தேன். அதான் நானும் பார்த்தேனே நீ போட குத்தாட்டத்தை. விடு மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு நீ கல்யாணம் முடிஞ்சிருக்குமே, நீ எப்படி இங்க வந்த? அம்மா எப்படி உன்னை விட்டாங்க அத்தை? ஏண்டி ஏன் இப்ப பாரு என்ன பாடா படுத்தி எதுக்கு? நீ எதுக்கு இப்ப என் மேல கோவப்படுற? உனக்கு நீ கல்யாணம் தானே, கல்யாணம் முடிஞ்சிருக்குமே, அப்புறம் எப்படி நீ வந்த? கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன விடு மாமா, மாமா என்ன விடு, தள்ளி நில்லு. நான் ஏண்டி தள்ளி நிக்கணும்? நான் இப்படிதான் நிப்பேன், நான் நல்லா நெருக்கமா நிப்பேன். மாமா விளையாடாதே, எனக்கு கோவம் வந்துடும், என்ன விடு. ஏய் நான் விளையாடலடி, இப்படிதான் நிப்பேன். எங்கிட்ட இருந்து தப்பிச்சிரு பாப்போம் நீ. மாமா கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்ற, அப்படி நைட் உனக்கு பஸ் நைட் இருக்கும், நீ அங்கெல்லாம் இருக்கணும். அதை கொண்டாட தாண்டி வந்திருக்கேன். நீ சொல்றது ரைட்டு தான், கல்யாணம் முடிஞ்சா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நைட் இருக்கும். அதுக்காக தான் நான் மாமாவும் குஷியா வந்திருக்கேன். எங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிடுவோமா? விடு மாமா விடு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ தாண்டி சொன்ன ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடணும்னு. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நானும் ரெடி தான். உனக்கு எப்படி வசதி? என்ன மாமா பேசுற? உனக்கும் ரேணுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு, நீ என்ன பேசுற? ஏய் சும்மா என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசுறத விடு. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ இப்போ இன்னொருத்தன் பொண்டாட்டி. என்ன என்ன இன்னொருத்தரோட பொண்டாட்டியா? நீ நீ என்ன மாமா சொல்ற? ஏய் ஆமாடி, நல்ல மூட்ல வந்தேன், என் மூடையே ஸ்பால் பண்ணிட்டா. ஐயோ எனக்கு நீ சொல்றது ஒண்ணுமே புரியல மாமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சரி சரி கத்தாதடி, நான் சொல்றேன். கல்யாணம் எனக்கு நடக்கல, ஆதிக்கு ஒரு எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ நீ என்ன மாமா சொல்ற? ஆதி மாமாக்கும் ரேணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கா? இல்லையே, அது எப்படி நடந்திருக்கும்? உனக்கும் அவள் தானே முடிஞ்சிருக்கணும். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, புரியுற மாதிரி சொல்ல. அது அது ஒன்றும் இல்லடி, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு உனக்கே தெரியும். அதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு ஆதிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவன் தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதனால தான் நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஆனால் அந்த பையபில் கரனை வர சொல்லியிருக்கான். அவன் எப்படிப்பட்டவன், அவன் கடைசியில் பிளான் போட்டு ஒன்றை தூக்கிட்டு வந்துட்டான். ஐயோ எனக்கு புரியல மாமா, என்ன தூக்கிட்டு வந்தா அங்கே எப்படி கல்யாணம் நிற்கும்? அதெல்லாம் நின்றுக்கும். எப்படி சொல்ற? என்ன தூக்குனா அங்கே எப்படி கல்யாணம் நிற்கும்? அது நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு இந்த பையப்பிள்ளைக்கு தெரியும். அதான் உன்னை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டான். அப்படின்னா என்ன தேடி அலைஞ்சிங்களா? உன்னை தேடி நான் அலைஞ்சேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அரை மணி நேரம் உன்னை பார்க்காமலே நான் இருந்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு தெரியுமா? சரி நீங்க என்ன தேடி போயிட்டீங்க, ஆனா ரேணுக்கும் ஆதி மாமாவுக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சிச்சு? அது அது ஆதி தான் சொன்னான். அப்பாவுக்கும் அத்தைக்கும் ரொம்ப சண்டையாம். அதனால கல்யாணம் நின்னாலும் எல்லாரும் ரேணு தப்பாக பேசுவாங்கன்னு ஆதிக்கும் ரேணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். ரேணு அதுக்கு சம்மதிச்சிட்டாளா? ஆமாம், அவளும் ஒன்றா மாதிரி தான். மாமா கௌரவம் பேரணும்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, எல்லாம் பக்கா பிளான் மாதிரிலாம் தோணுது. ஏய் அடே, என்னடி யோசிக்கிற? இல்லை மாமா, எனக்கு இது யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல, பக்கா பிளான் மாதிரி தோணுது. என்னடி சொல்ற?
ஆ ஆமாம் மாமா, நம்ம ஜவுளி எடுக்க போயிருந்தோம் பாருங்க, அப்போ கூட ஆதி மாமாவும் ரேணு தான் ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் எல்லா ஃப்ளோருக்கும் போனாலும் எங்கே பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றா நின்னாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு மாமா, ரெண்டும் லவ் பண்ணியிருக்குமான்னு. என்னடி சொல்ற? உனக்கு உண்மையில அப்படிதான் தோணுதா? ஆமாம் மாமா, உங்கள் கூட கல்யாணம்னு பேசும்போது கூட அவள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டலை, அமைதியாக தான் இருந்தா. அப்போது நான் கூட கேட்டு பார்த்தேன், உனக்கு கல்யாணத்தில் உண்மையிலே விருப்பம் தானா அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் ரொம்ப டல்லாக தான் இருந்தா. நான் நிறைய டைம் நோட் பண்ணேன். உங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சதுக்கப்புறமும் ஆதி மாமாவும் ரேணு தனியாக பேசுகிறத நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன் மாமா. அடே ஆதி, அதுக்கு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு மும்பரமா அலைஞ்சியடா. மாமா சரிடி, இப்ப அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? அடியே அடியே, சொல்லு மாமா. அடியே இன்னும் இறுக்கி பிடிடி, காத்து கூட உள்ளக்கூடாது அந்த அளவுக்கு. மாமா நான் ரொம்ப பயந்துட்டேன், உன்னை இழந்துருவோம். இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. என்னை இறுக்கி கட்டிக்க மாமா. உனக்குள்ளே நான் இருக்கணும். இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். செல்லம்.